ஒரு ஆண்டுகளாக வந்து நாங்கள் சின்ன சின்ன மிஷினரிஸ் வாங்கி எங்களோட வீட்லேயே வச்சு ட்ரையல் பண்ணோம். அதுலேருந்து எங்களோட முதலீடு ஸ்டார்ட் ஆச்சு. பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து உணவு மேலே ஒரு பேஷன் வேணும், டெக்னாலஜி தெரியணும், மெஷினரிஸ் தெரியணும். இது வந்து ஒரு குழந்தையும் சாப்பிடும், குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் அவங்க வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 70 வயது முதியவர்களும் எங்களுடைய உணவை எடுத்துப்பாங்க. எங்களுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்குது. அது போக கஸ்டமருடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேடாக நாங்கள் ரெசிபி பண்ணி கொடுப்போம். ஒரு கஸ்டமர் இங்கே வரும்போது அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயார் பண்ண உணவாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து தனித்தனியாக ரெசிபி வச்சுருக்கோம். குளியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸ்பெசிஃபிக்காக வந்து வயதானவர்களுக்குன்னு சில ப்ராடக்ட் பண்ணுறோம். உடல் இளைக்கணுன்றவங்களுக்கு பாதாம் ஆயில்னு போட்டிருக்கோம், ஆனால் பாதாம் ஆயிலாக இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் 100% பாதாம் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த தொழிலில் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களால ப்ரொஃபஷனலாக இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமப்படுவாங்க. தொழில் முனைவோராக ஒரு ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது ஃப்ரான்ச்சைசி ஏதோ பண்ணணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? நாங்கள் மெஷினரிக்கான முதலீடை நாங்கள் பங்கிடுறோம். ஸோ மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனோட பெரிய கனவு அப்படிங்கிறதே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது தான். அந்த கனவை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உடனடியாக நமக்கு சத்தான உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் மசாலா பொருட்களையும் தயார் பண்ணி தர்றாங்க இந்த ஃப்ரெஷ் மில்லர் நிறுவனம். இந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் வேம்புராஜன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் பண்ணுங்களேன். நான் வேம்புராஜன், ஃப்ரெஷ் மில்லர்ஸ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெடோடைய ஃபவுண்டர். ஸோ நான் பிறந்தது திருநெல்வேலி, வளர்ந்தது எல்லாமே என்னுடைய தந்தையார் அங்கே நெய்வேலியில் என்எல்சி லிமிடெட் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே இருந்த காலனியில் வளர்ந்தது, படித்ததெல்லாம் அங்கே. அதுக்கப்புறம் மேற்கொண்டு காலேஜ் சேலமில் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணேன். 2006 வெளிவந்தேன். அதுக்கப்புறம் 2006 முதல் ஒரு 3 ஆண்டுகள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு இந்தியா முழுத ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். மில்லிங் பற்றி அறிமுகம் கிடைச்சது. அங்கே மில்லிங் பற்றி நிறைய தெரிஞ்சது. பவுடர் ஃபார்மில் எப்படி கொண்டு வர்றது ப்ராடக்ட்ஸை, அது எப்படி, அதோடைய மிஷினரிஸ் எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 2017 ஆண்டுகளில் ஃப்ரெஷ் மில்லர்ஸ் ஐடியேஷன் வந்து அப்புறம் நான் என்னுடைய ஒய்ஃப் ஆரம்பித்து அப்புறம் இப்போ நான் முழு நேரமாக ஃப்ரெஷ் மில்லர்ஸ் நிறுவனத்தில் ஃபவுண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜிங் டைரக்டர். ஓகே சார். உலகத்தில் எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஏன் இந்த கஸ்டமைஸ் பிஸ்னஸை எடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? என்னுடைய தாத்தா வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி பர்சன். அவர் வந்து ஒரு 92 வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்து காலமானார். அதுக்கப்புறம் அந்த ஏஜில் அவருக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரென்த், எந்த டேப்லெட்ஸும் இல்லாதது வந்து அடுத்து என்னுடைய தந்தையார் தலைமுறையில் குறைஞ்சிருச்சு, என்னுடைய தலைமுறையில் இன்னுமே குறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு கல்யாணமாகி குழந்தைகள் வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும்போது இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சது. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம், இது என்ன நம்ம, ஏன்னா நான் ஒரு இன்ஜினியர், நான் வந்து இது இந்த டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம்லேயும் இல்லை. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ப்ராப்ளமாக பார்க்கும்போது நான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக, ஓகே இந்த ப்ராப்ளம் என்ன, எதனால், அதோடைய ரூட் காஸ் என்ன, மெயினாக அது எதனால் வருதுன்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள் எனக்கு தென்பட்டது. ஒன்று, நம்ம வந்து தேவையற்ற விஷயங்கள், கெடுதலான விஷயங்களை உடலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ப்ரிசர்வேட்டிவ் ஃபார்மில் கெமிக்கல்ஸ் இன் ஃபுட், அது வந்து கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு அது நிறைய ஃபுட் ப்ராசஸிங்லேயே உள்ள பிரச்சனைகள்னு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அது வந்து தேவையற்றது, அதை தவிர்க்கலாம். தேவையானது நம்ம எடுக்கிறது இல்லை. டெய்லி அன்றாட உணவுகளில் எவ்வளவோ சிறுதானியங்கள் இருக்குது, எவ்வளவோ நல்ல நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு பேக்டு ஃபுட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ பேக்டு ஃபுட்டுன்னு போகும்போது ரொம்ப கன்வீனியன்ஸான ஒரு ஃபுட்டாக நம்மளுக்கு தெரியுதே தவிர ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி மட்டும்தான் அங்கே கிடைக்கும். அது வந்து நமக்கான ரெசிபியாக இருக்காது. நமக்கான தேவையை ஒருத்தருக்கும் தேவையான தேவைகள் வேறுபடுறதை பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணவு தேவை, நியூட்ரிஷனல் நீட்ஸ் வேறையாக இருக்குது. ஒரு வயதானவருக்கு தேவையானது இருக்குது. வயதிலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து சில பொருள் சேர்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குடைய உடல் தேவைகள் வேறையாக இருக்குது. டேஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் தேவையாக இருக்குது. ஒரு ஊர்லேருந்து அவங்க பேக்ரவுண்ட் வரும்போது திருச்சி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருநெல்வேலின்னு ஒவ்வொரு ஊருக்குமான கலாச்சாரம், உணவு கலாச்சாரம் வேறையாக இருக்குது. ஸோ இது வந்து யாரும் கொடுக்க
தயாராக இல்லை, ஆர் அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை. எல்லாருமே பேக்டு ஃபுட்டை தான், அதாவது ஒரு வீட்டில் உணவு தயாரித்ததுன்றதை தாண்டி நேராக ஃபேக்ட்ரியில் உணவு தயாரிக்க வரும்பொழுது இதை எல்லாரும் தாண்டி போயிட்டாங்க. இதை தாண்டிய ஒரு முயற்சியாக எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் யாருமே திரும்பி இதுக்கு வர போகிறது கிடையாது. அவங்க ஒரு பெரிய லார்ஜ் செட்டப்பில் இருக்காங்க. இதுக்கு பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து உணவு மேலே ஒரு பேஷன் வேணும், டெக்னாலஜி தெரியணும், மெஷினரிஸ் தெரியணும், தொழில் எப்படி செய்கிறதுன்னு தெரியணும். இது எல்லாமே வந்து அடுத்து யாராவது பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. சரி, நாமே செய்யலாமே, நமக்கு தேவையானதையும் எடுத்துக்கிட்டு, எங்கள் வீட்டுக்கு தேவை ஒரு 100 கிராம் மஞ்சள் தூள் தான் தேவை. நான் 1 கிலோ கொண்டு போய் மிஷினில் அரைக்கவும் முடியாது. இப்போ என்னோட தாயார் வந்து சத்து மாவுலாம் அரைச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒரு 6 கிலோவுக்கு ஒரு ரெசிபி வச்சுருப்பாங்க. அந்த 6 கிலோ ரெசிப்பியை அரைச்சி என்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கும் கிடைக்கும். அவங்க வயதாகும் போது அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ ஒரு கம்யூனிட்டி மில்லிங்காக இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வந்து நாமும் அதில் பயன்படலாம், மக்களும் பயன்படலான்ற ஐடியாவில் தான் இதை தொழில் தொடங்கணும். 2018 முதல் கடை நங்கநல்லூரில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மடிப்பாக்கம், இது 2 ஸ்டோரும் நம்மளோட டைரக்ட் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரான்ச்சைசி முறையில் KK நகர், வெஸ்ட் மாம்பலம், ஆதம்பாக்கம், அடுத்து OMRல ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு கியோஸ்காக ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து 7வது கடை வந்து நம்மளுக்கு கல்பாக்கம்ல, அனுப்புரம்ல இப்போ 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். சார், இப்போ 6 கடை இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா, இது ஒரு கடையா இல்லை நிறுவனமாங்க சார்? இது கண்டிப்பாக ஒரு நிறுவனம் மேடம். நாங்கள் துவங்கும் போதே எங்களுடைய ஐடியா என்ன இருந்ததுன்னா, இது ஒரு நிறுவனமாக எடுத்துகிட்டு போகணும்னு தான் இருந்தது. பட் அப்போது எங்களுடைய இது வந்து 100% ஓன் நிறுவனமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நாங்கள் தொழில் தொடங்கணும். தொழில் தொடங்கும் போது எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி முறையிலையோ எக்ஸ்பேன்ஷனோ ஐடியா இல்லை. ஆனால் நாங்கள் 2வது கடை போடும்போது தான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது ஒரு புது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால இதுக்கான ஈகோ சிஸ்டம் இங்கே இல்லை. இப்போது ஈகோ சிஸ்டம்னா இதுக்கான சைஸில் ஒரு மிஷின் தயாரிக்க வேணும், பேப்பர் பவுச்சஸ் பண்ணுறவங்க, இது எல்லாமே வந்து ஒரு சேர நம்மளுடைய தொழிலுக்கு தேவையான மாதிரி அமையலை. அப்போது நாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக மாறணும் அப்படின்னு யோசித்தோம். அப்போ வந்து ஏன்னா நம்மளே வந்து பல கடைகள் எடுத்து போகும்போது இது வந்து இந்த சிரமங்கள் இருந்தது. அப்போ இது மாதிரி நிறைய பேர் இதே தொழிலுக்கு வரணும். ஏன்னா இது ஒரு புது இண்டஸ்ட்ரி, நாங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லலை, இது ஒரு புது இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் வரணும் அப்படின்னா இதுக்கு தேவையான ஈகோ சிஸ்டம் இங்கே தேவை. ஸோ அதற்கு வந்து நாமளே ஒரு பேரண்ட் கம்பெனியாக இருந்து முதல்ல ஈகோ சிஸ்டமை தயார்படுத்தலாம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு 6-7 நிறுவனம் வச்சுருக்கோம்னா, இப்போ எங்களுக்கான பேப்பர் பவுச்சஸ் அப்படியா இருக்குது, அதுக்கான நிறுவனம் பண்ணுறாங்க, எங்களுக்கு அச்சு செஞ்சு சில தயாரிப்புகள் வருது, எங்களுக்கு தேவையான மாதிரியான மிஷின்ஸ் வருது. இப்போ இது நாளைக்கு எல்லாருமே பயன்படுத்த முடியும், இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். அதனால நாங்கள் இப்போது ஃப்ரான்ச்சைசி முறையில் வந்தோம். இப்போ நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக பிஹைண்டில் 2 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ப்ளஸ் இந்த சப்ளை எல்லாம் மேனேஜ் பண்ணுறோம். ஓகே சார், இந்த 6 கடைகள்ல 95% பெண்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அது உண்மைங்களா? உண்மைதான் மேடம், 100%. இது வந்து கடைக்குள்ள வந்து நாங்கள் பெண்கள் தான் வந்து முன்னெடுக்கிறோம். இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நேச்சரே வந்து உணவு அப்படிங்கிறத வந்து தாய்மையோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. மனிதனின் முதல் உணவே ஒரு தாய் ஊட்டியது தான். ஸோ அப்போது இது பெண்கள் வந்து தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயத்திலேருந்து சரிசமமாக பங்கு வகிச்சிருக்காங்க. இன்றைய வரைக்கும் விவசாயத்தில் இன்னுமே அவங்களுடைய பங்கு பெருசாக தான் இருக்குது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம், அதாவது உணவு விவசாயத்திலேருந்து நம்மளுடைய வீட்டு பிளேட்டுக்கு வர்றதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜர் சைஸஸ்க்கு போக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே ஆண்கள் பிரதானமாக இருக்காங்க. அது வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய அரைவே மில்லு இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தான் இருக்காங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆண் தான் இருக்காங்க. பட் இந்த மாறுதலை வந்து திரும்ப நம்ம மீட்டெடுக்க முடியும்னு நினச்சோம். அதுக்கு தேவையான செயல்களை செஞ்சோம். மிஷினரிஸ் ஸ்மாலராக பண்ணோம், பெண்கள் தூக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் பேக்ஸ் பண்ணோம், அவங்க செயல்படுத்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம். இது ஒரு காரணமாக நாங்கள் பண்ணோம். இன்னுமே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை விட கன்சிஸ்டன்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அதனால இப்போ நம்ம வீட்டுக்கே போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து பெண்கள் வந்து 7 நாளும் வந்து வீட்டில் சமையல் பண்ணுறாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து பெண்களிடம் உண்டு. 2வது உணவுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு இந்த உணவு போகும்னு தெரியும். நான் அடிக்கடி எங்களோட நிறுவனத்தில் அந்த தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த உணவை என்ன சின்ன விஷயம் பண்ணாலும் இது வந்து ஒரு குழந்தையும் சாப்பிடும். அப்போ அதுக்கான கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசுவோம். அதுக்கு
குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் அவங்க வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 70 வயது முதியவர்களும் எங்களுடைய உணவை எடுத்துப்பாங்க, அவங்களுக்கும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய உடலுக்கும் தேவையாக இருக்கணும், ஒத்துக்கவும் செய்யணும். அப்படின்றது வந்து நாங்கள் எங்களுடைய பெண்கள் வந்து அதை ஈஸியாக எடுத்துப்போம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கேர் இருக்கும். பொதுவாகவே தேர் மோர் கேரிங். அண்ட் உணவில் ரொம்ப உணவு பாதுகாப்பு வந்து பை நேச்சரே ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அத்தியாவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வளரும் நிறுவனம் நாங்கள் இந்த டெசிஷன் எடுக்கும்போது எங்களுக்கு அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா பல நூறு பிராண்ட் இருக்கு இல்லைங்க சார், அதுல உங்க பிராண்டை மக்கள் ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பொருட்கள், தானியம், சத்து மாவு, அது போக மசாலா ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துலேயும் பிரதானமாக பேக்டு ஃபுட் அப்படின்றப்போ அவங்க ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்கும். இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்குது. அது போக கஸ்டமருடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேடாக நாங்கள் ரெசிபி பண்ணி கொடுப்போம். இப்போ கஸ்டமருடைய டேஸ்ட்டுக்கு இப்போ என்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி வேறு, என்னுடைய மாமியார் வீட்டு ஃபேமிலியோட சாம்பார் பொடி வேறு அப்படின்னு ஒவ்வொரு சின்ன பொருட்களையுமே சின்ன டேஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டேஸ்ட் வேரியேஷன்ஸை எங்களால் மீட் பண்ண முடியும். இது வந்து நாங்கள் ஒரு மேஜர் சேஞ்சாக நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது வந்து ரெண்டாவது ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட். இப்போ மற்ற உணவு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்க் மேனுஃபேக்சரிங், சென்ட்ரலைஸ்டு மேனுஃபேக்சரிங்க்கு போயிட்டாங்க. சென்ட்ரலைஸ்டு மேனுஃபேக்சரிங் ஒரே இடத்துல 200லேருந்து 4000 வரைக்கும் பேர் கூட வேலை செய்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு மஞ்சள் ஈரோடுலேருந்து ட்ராவல் பண்ணுது, அந்த மஞ்சள் வந்து ஒரு சென்னைக்கு வருது, மஞ்சள் தூள் ஆகுது, திரும்ப ஈரோடுக்கே போய் சேல் ஆகும் கான்செப்சுவலி. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இடத்துல இருந்து வருது. மனிதர்களும் டிராவல் ஆகி ரீலோகேட் ஆகி அந்த சென்ட்ரலைஸ்டு ஃபெசிலிட்டிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு எல்லா மக்களும் வந்து குவியும். இது டீசென்ட்ரலைஸ்டாக நாங்கள் பண்ணுறோம். அப்போ இந்த டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணும்போது அங்கே சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் அந்த தெருவில் வேலை இருக்கிறவங்க வேலைக்கு வராங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வேலைக்கு வராங்க, அந்த ஏரியா மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக அங்கங்கே பண்ணுறோம். அதனால எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்க முடியுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தயாரிக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் ஒரு கோதுமை மாவு அரைக்கிறோம். ஒரு 100 கிலோ எங்களுக்கு கோதுமை மாவு ஒரு கடையில் சேல்ஸ் ஆகுது இன்றைக்கி அப்படின்னா, அந்த கடையில் நாங்கள் 5 கிலோவாக தான் கோதுமை மாவு அரைக்கிறோம். ஸோ மோஸ்ட் லைக்லி நீங்கள் ஒரு கஸ்டமர் இங்கே வரும்போது அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயார் பண்ண உணவாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ ஒன்று ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், அதனால அவங்களுக்கு சத்து குறைபாடு இல்லாமல் ஃபுல்லாக வந்துடுது, அந்த சத்து முழுமையாக கஸ்டமருக்கு கிடைச்சிடுது. ரெண்டாவது வந்து ப்ரிசர்வேட்டிவுக்கான தேவையில்லை. நாங்கள் ஒரு பிராண்டாக மட்டும் மாறுபடாமல், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு 50 பிராண்டு இருக்குது, ஒரு மளிகை கடையில் ஒரு 20 பிராண்டு இருக்குதுன்னு நாங்கள் அந்த 20 கூடயும் 50 கூடயும் 51வது பிராண்டாக நாங்கள் போகாமல் அந்த சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் நிறுவனங்கள், 4வது ஆப்ஷனாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரீட்டைல் ஸ்டோராக 4வது ஆப்ஷனாக மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ அவங்க ஒரே இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும், ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் வாங்கிக்கலாம். உங்களோட ஐகானிக் ஃபுட்னா என்னங்க சார் சொல்லுவீங்க? கோதுமை மாவில் ஆரம்பித்து சத்து மாவு. கோதுமை மாவு ஒரு பேசிக்கான ப்ராடக்ட்டு, ஆனால் அதில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி கோதுமையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நாங்கள் மத்திய பிரதேஷ்லேருந்து உஜ்ஜைன் மாநகரத்துலேருந்து எடுக்கிறோம். கோதுமை எங்களுக்கு மொத்தமாக பல்காக வந்துடும். கோதுமை மாவு முழு கோதுமை மாவாக தயார் பண்ணி கொடுக்குறோம். உமி, ரவை நீக்காமல், அதாவது எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் தயாரிப்பில் உமி தனியாக வந்துடும், ரவை தனியாக வந்துடும், ஃபைன் ஃப்ளார் ரொம்ப நைஸாக அரைக்கப்பட்ட மாவு தனியாக வந்துடும். அதுக்கு நடுவில் வந்து அதாவது இது எதுவுமே இல்லாத ஒரு நடுப்பொருள், ஒரு ஃபுல் மீல்ஸாக நம்மளுக்கு கிடைக்காது, ஒரு ரசம் சாதமாக தான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லாமல் ஒரு முழு தானிய மாவாக கோதுமை மாவுலேருந்து எல்லா தானியங்களுமே, ராகி மாவு, கம்பு மாவுன்ற போன எல்லா தானியங்களுமே பண்ணுறோம். அதில் கோதுமை மாவு ரொம்ப ஐகானிக்காக ஏன் இருக்குன்னா அது வந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தயார் பண்ணுறது, எங்களுடைய ரா மெட்டீரியல் செலெக்ஷன் நல்லாயிருக்கு, அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணுறோம். அதோடைய ஃபைன்னஸ் வந்து இன்க்ரீஸ்டு ஃபைன்னஸாக வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபைன்னஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சப்பாத்தி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முழுசாக நாங்கள் அரைக்கும் போதே நல்ல ஃபைனாக அரைச்சிடுவோம், அது இன்னும் பெட்டராக இருக்கும். சத்து மாவு எங்களுடைய ரொம்ப அதிக செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அப்புறம் எங்களுடைய சிறுதானிய தோசை மிக்ஸ், நவதானிய தோசை மிக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் விமன்ஸுக்கு ரொம்பவே ஒரு
ஈஸியான ஒரு ஈவன் பேச்சுலர்ஸ்க்கு கூட ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுவையில் காம்ப்ரமைஸ் இல்லை, அதே மாதிரி சத்துலேயும் காம்ப்ரமைஸ் இல்லை. இன்றைக்கி பல பிராண்டட் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லட் தோசா மிக்ஸ், நவதானிய தோசா மிக்ஸ்னால் அதுலேயும் ப்ரிடாமினண்ட்டாக அரிசி தான் இருக்குது. அதை நாங்கள் தவிர்க்கிறோம். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ மில்லட் தோசை மிக்ஸில் மில்லட்ஸ் மட்டும்தான் இருக்கும் எங்களது. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி இருக்கும், கேழ்வரகு, கம்பு இருக்கும், பச்சை பயிறு விழுந்திருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதில் அரிசியே இருக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்களோட நவதானிய தோசையும் வந்து நிறைய நவதானியம் கலந்துருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகும். ஸோ இதெல்லாம் எங்களுடைய ஐகானிக் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து 6 மாத குழந்தையிலேருந்து தனித்தனியாக ரெசிபி வச்சுருக்கோம், அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்றுக்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்கின் கேர் ஃபார் விமன் தனியாக வச்சுருக்கோம். அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள், பூசு மஞ்சள் இதெல்லாம் இருக்கும். ஃபார் மென் ஸ்கின் கேர் தனியாக வச்சுருக்கோம். அதில் மஞ்சள் மட்டும் இல்லாமல் பாதாம், பச்சை பயிரெலாம் சேர்ந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சுருக்கோம். குளியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹேர் கேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ வந்து அதில் வந்து இப்போது தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கான ஒரு எண்ணெய், காய்ச்சி எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து மோர் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஒரு 7-8 ஹெர்பல்ஸே டைரெக்டாகவே ஆட் ஆகிருக்கும். அது போக ரெகுலர் ஆயில்ஸு, பாதாம் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், அது போக கருஞ்சீரகம் ஆயில், இதெல்லாமே கூட அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்களோட ஹேர் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும். ஹையர் சேலிங் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ரொம்ப ரெகுலரான ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி செக்கு எண்ணெய் நிறைய இடத்துல கிடைக்குது, நாங்களும் தயார் பண்ணுறோம். அதுதான் அவங்க பிரதானமாக தயார் பண்ணுறது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பண்ணுறாங்க. நாங்கள் அதுவும் பண்ணிவிட்டு அது போக பாதாம் ஆயில் அப்படின்னா 100% பாதாம் ஆயில். இப்போ பேக்டு ஃபுட்டில் கிடைக்கிற பாதாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25% இருக்கலாம். அவங்க கிளைமேட்டும் பாதாம் ஆயில்னு போட்டிருக்கோம், ஆனால் பாதாம் ஆயிலாக இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் 100% பாதாம் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், கருஞ்சீரகம் எண்ணெய், இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்கல்ல கோதுமை மாவு வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ மஞ்சள், இப்போ நீங்கள் சிறுதானியம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மூலப்பொருட்கள்லாம் இந்த நவதானியங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த தானியங்கள் இப்போ மசாலா பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க சார், இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க? நாங்கள் இப்போ ஒரு ப்ராப்பர் நிறுவனம். அப்போ எங்களுக்கு வந்து சோர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கும். நாங்கள் சிறு குறு விவசாயிகள்கிட்ட வாங்குகிறோம். அவங்க விவசாய குழுமங்கள் இருக்கும், FPOs இருக்கும், அவங்க கிட்ட இருந்து வாங்குகிறோம். அப்புறம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போது சில பொருட்கள் வந்து ட்ரேடர்ஸ் மூலமாக தான் வாங்க முடியும், அதனால் அது ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவோம். அப்புறம் வந்து இந்த கிரேடிங் யூனிட்ஸ் இருக்கும், அதாவது தரம் பிரித்தல். இப்போது ஏலக்காய்க்கு, முந்திரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக விவசாய கொள்முதலாக நம்ம பண்ணுறதில்ல. அப்போ அதில் உள்ள தரம், ஏலக்காய்னா வந்து ஒரு 8 mm ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஏலக்காய் வாங்குவோம், பழுத்த ஏலக்காவாக வாங்குவோம். அப்போ தான் அது வாசனையாக இருக்கும். பச்சை நிறத்தை பார்த்து வாங்க மாட்டோம், அதுக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரியும், அதனால் அதை பார்த்து வாங்குவோம். இது மாதிரி முந்திரியில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியிலேருந்து எங்களுக்கு அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும். அதில் வந்து ப்ரீமியமான முந்திரி வந்து ரோஸ்டட் முந்திரிக்கும், அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து 4 பங்கா உள்ள முந்திரி வந்து எங்களுடைய சத்து மாவுக்காகவும் வாங்குவோம். அப்போது அது போக மிளகா, மல்லி, இது ஒவ்வொன்றும், மல்லிலாம் வந்து அருப்புக்கோட்டை கிட்ட இருந்து எங்களுக்கு வரும். அது நேச்சுரலாக அங்கே டிசம்பர் மாதங்களில் பனியிலேயே வளர்ந்த மல்லி அங்கேருந்து சாத்தூர், அருப்புக்கோட்டை ஏரியாவில் இருந்து கிடைக்கும். மிளகாய் வந்து 2-3 சோர்ஸ் இருக்குது, அங்கேருந்து வரும். இது போக நிறைய இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம பாதாம் யூஸ் பண்ணுறோம், பிஸ்தா யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து இம்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 to 20 சோர்ஸஸ் வச்சுருக்கோம். ஒரு 70 to 90 ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். அதில் ஹெர்பல்ஸ் இன்னும் சின்ன குவான்டிட்டி இப்போ கரண்ட்லி இருந்தால் கூட ஹெர்பல்ஸும் சேர்த்தா இன்னும் அதிகமாக கூட வரும். இப்போ வந்து உணவு நிறுவனம் அப்படின்னாவே ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? எங்களை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப நெக்லிஜிபிள் மேடம். ஏன்னா மேஜர் ஃபுட் வேஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணி அதில் வந்து கெட்டு போகக்கூடிய பொருள் தான். ஸோ நாங்கள் அன்றாடம் தயாரிக்கிறோம், அதனால் எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே தயார் பண்ணி செல் பண்ணணும்னு தான். ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் தயார் பண்ணுறோம், இன்றைக்கே கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்றோம். அவங்க ஒரு 15 நாளுக்குள்ளே அவங்களே கன்சியூம் பண்ணிடுறாங்க வீட்டில் சமையலுக்கா. அப்படின்றப்போ எங்களுக்கு வந்து ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ரேர்லி ஃபுட் வேஸ்டேஜ் வரும், ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல இருந்து வரும்பொழுது அது, ஏன்னா இப்போ மழைக்காலங்களில் நம்மளுக்கு வருது, அதெல்லாம் அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவோம்.
அது வந்து நம்ம சில சமயம் நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம், அது வர்ற வழியில் மழையில் வந்திருக்கும், அதனால நம்ம செக் பண்ணும்போது அது வந்து வெரி ரேர்லி சினாரியோ. அது வந்து எங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே வந்து தயாரிப்புக்கான ஃபுட் வேஸ்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஃபுட் வேஸ்டேஜ் எங்களை பொறுத்தளவுக்கு வெரி வெரி மினிமல். எங்களுக்கு வெரி வெரி ரொம்ப சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான், நெக்லிஜிபிள் தான். இங்கே கீழே அரைக்கும் பொழுது ஏதாவது சிந்துனா தான் உண்டு. அது தவிர ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது இந்த தொழில் இந்த பிஸ்னஸில் ஜீரோ. மெயின்லி நம்மளுடைய சேல்ஸ் வந்து சேல்ஸோட ப்ரொடக்ஷன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, நம்ம நடுவில் ஸ்டோரேஜ்னு ஒன்று வச்சுக்காமல் சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வேஸ்டேஜ். டெய்லி தயாரிப்பு, டெய்லி சேல்ஸ். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த தொழிலில் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, வீட்டில் இருந்தே அரைச்சி கொடுப்பாங்க, அவர் இதில் ஈடுபாடு இருந்திருக்கும். ஆனால் அவங்களால ப்ரொஃபஷனலாக இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள தொழில் முனைவோராக ஒரு ஆண்டர்பனராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான உதவிகளை நாங்களே செய்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு பிராண்டிங் பண்ணணும், இப்படி வந்து பேக்கேஜிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நிறைய ரெசிபி தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அது ஆனால் அடுத்தது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியாது, எப்படி பேக்கேஜ் பண்ணணும் தெரியாது. அதுக்கு வந்து எனேபிளர்ஸாக யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களாலேயே எவ்வளோ தயாரிக்க முடியும், அவங்களால ஒரு அளவுக்கு தான் தயாரிக்க முடியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து நாங்களே இப்போ எங்களிடம் இருக்கிற பொருள் நாங்களே தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ரெசிபிலேயே கொடுத்துறோம். அப்போ ஒயிட் லேபிளிங் ஆர் ப்ரைவேட் லேபிளிங் அவங்க பிராண்டிலேயே பண்ணி கொடுக்குறோம். அப்போது அது வந்து வெறும் 100 கிராமாக இருந்தாலும் சரி, 100 கிலோவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அதுக்கு எதுவும் பிரித்து பார்க்குறதில்ல. ஒருத்தர் நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் சார், எனக்கு ட்ரையல் பண்ணனாலும் நாங்கள் 100 கிராம் ப்ராடக்ட்டை கூட பண்ணி கொடுக்குறோம். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து அவங்க பிஸ்னஸ் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அது எங்களிடம் இப்போ க்ளோஸ் டு ஒரு 35 விமன் பக்கத்தில் எங்களோட பார்ட்னர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. உடனடி கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு யுக்தியே ரொம்ப புதுசாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களாங்க சார்? தேவை வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கும் மாறுது இல்லையா? அப்போ அந்த மாறும்போது அவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட மிஷினரி அங்கேயே இருக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அதை நம்மளால வந்து உடனடியாக தயாரித்து பண்ண முடியுது. ஒருத்தருக்கு தேவையான தேவையை நம்மளால உடனடியாக செஞ்சு கொடுக்க நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால பண்ணி கொடுக்க முடியுது. மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 4 hours. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 4 hours ஆர்டர் எடுத்துக்கிட்டு 4 hours 8 hours. சில பொருட்கள் மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து வேறொரு இடத்துல தயார் பண்ணுறோம். அதாவது எங்களுக்கான ஸ்டோர்ஸ் வந்து 6 ஸ்டோர் இருந்தாலும் சில இடம் வந்து எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலையும் தயார் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல மிளகாய் இருக்கக்கூடாது. இருந்தால் அது காற்றுல கூட கண்டாமினேட் ஆகி அந்த ஸ்கின் கேரில் படலாம். அது ஒரு பெரியவங்களுக்கு வந்து அந்த மிளகாத்தூள் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம், ஒரு குழந்தையோட ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சில காரணங்களால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் மேனுஃபேக்சரிங் டெக்னிக் தான் வச்சுருக்கோம். ஒரு இடத்துல ஒன்று, இன்னொரு இடத்துல ஒன்று. கூடுமான அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மேனுஃபேக்சரிங்கும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷு 1 or 2 இந்த மாதிரி எது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியாது, அது இருக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோமோ அதுக்கு வந்து தனி யூனிட் வச்சுருப்போம். அங்கேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தயார் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். குழந்தைங்களுக்கான உணவு ரொம்ப தயார் பண்ணுறோம் மேடம். அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியும் அடைக்குது. நாங்கள் முளைக்கட்டின ராகி பண்ணி அதை வறுத்து அதை வந்து மாவாக பயன்படுத்தி கொடுக்குறோம். அது வந்து குழந்தைங்களுக்கு ஏர்லியராகவே கொடுக்கலாம். அப்புறம் 6 மாத குழந்தைங்களுக்கு வந்து அரிசி பருப்பு பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, ஜீரகம், ஓமம்லாம் சேர்ந்து கொடுக்குறோம். 8 மாத குழந்தைங்களுக்கு தனி காம்பினேஷன் வச்சுருக்கோம். அவங்களுடைய வயிற்று அப்படியே நம்ம தயார் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த உணவுக்கு தயார் பண்ணி 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் எல்லா உணவுமே எடுத்துக்கலாம், நட்ஸ் கூட எடுத்துக்கலாம் கொண்டு வரோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து வயதானவர்களுக்குன்னு சில ப்ராடக்ட் பண்ணுறோம். உடல் இளைக்கணுன்றவங்களுக்கு கொள்ளு கஞ்சி மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறோம். லட்டூஸ் இப்போ ரெகுலராகவே நம்ம பூந்தி லட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. நாட்டு சர்க்கரையில் நம்ம வந்து பாசிப்பருப்பு லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, கருப்பு உளுந்தில் லட்டு, சம்பா கோதுமையில் லட்டுன்னு நாட்டு சர்க்கரையில் தயார் பண்ணி பண்ணுறோம். நெய்யோடைய சேர்ந்து பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தையே மாற்றாமல் அதே உணவு அதே பொருட்களில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாக பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் ஹெல்தி ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் மேடம். நம்மளுடைய அதாவது நிறைய நியூட்ரிஷனஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து உள்ளே கொடுக்குறோம். நேரடி ஆர்டர்ஸ் மட்டும் எடுக்கிறீங்களா இல்லை ஆன்லைன் டெலிஃபோன் ஆர்டர்ஸும் எடுக்கிறீங்க? ரெண்டுமே மேடம். இப்போ வந்து நம்மளுக்கு பிரதானமாக நம்மளுடைய ஸ்டோர் மூலமாக தான் நம்மளுடைய சேல்ஸ், அதுதான் ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து அப்படியே சேல் பண்ணுறது தான் கான்செப்ட். பட் நாங்கள் வந்து இப்போ ஒரு 6 இடத்துல தான் இருக்கோம். ஸோ அக்ராஸ் சென்னை, அக்ராஸ் தமிழ்நாடு, கர்நாடகாவிலேருந்து, பெங்களூர்லேருந்து நிறைய ஆர்டர் வரும், மைசூர்லேருந்து வரும்,
ஹைதராபாத்லேருந்து வரும், புனே, வெளிநாடுகள்லேருந்தும் ஆர்டர் வருது. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எங்களுடைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேப்பர் பேக்கேஜிங் தான் பிரதானமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இங்கே வாங்குறாங்க, வீட்டுக்கு போய் அதை வந்து அழிச்சிடுறாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு நெகிழி, அதை தவிர்த்திடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பேப்பரில் தான் கொடுக்குறோம். அவங்களும் கஸ்டமர்ஸுமே எங்களை அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் அது ஒன்று. ஏன்னா வேஸ்ட்டு தானே இங்கே வாங்கி வீட்டில் போய் கொட்டுறதுக்கு. இந்த மாதிரி இப்போ அப்ராடுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில், அவங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக்கில் லேபிளிங் பண்ணி அனுப்புகிறோம். ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா முதலீடுங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க எவ்வளவு இந்த நிறுவனத்துக்காக முதலீடு போட்டீங்க? இந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல நாங்கள் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களோட முதலீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டுகளாக வந்து நாங்கள் சின்ன சின்ன மிஷினரிஸ் வாங்கி எங்களோட வீட்லேயே வச்சு ட்ரையல் பண்ணோம். அதுலேருந்து எங்களோட முதலீடு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஆண்டு நாங்கள் முதல் கடையை திறக்கும் போது எங்களோட மொத்த முதலீடு ஒரு 12 லட்சத்தில் ஆரம்பிச்சது. அதே வருடம் நாங்கள் வந்து அடுத்த கடை ஒரு வருடத்தில் தொடங்கும் போது அடுத்த ஒரு 18 லட்சம் ரூபாய் நாங்கள் முதலீடு பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினரிஸ், அப்புறம் ஒரு சோலார் ட்ரையிங் யூனிட், எங்களோட அக்ரோ ப்ராசஸிங் யூனிட், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லி இன்று வரை சுமாராக ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய் டச் பண்ணியிருக்கோம். எங்களோட முதலீடாக, தனிப்பட்ட முதலீடாக பண்ணியிருக்கோம். இது போக நிறுவனத்தின் ப்ராஃபிட்டையும் நாங்கள் வந்து திரும்ப நிறுவனத்திலேயே மறுமுதலீடு செய்கிறோம். எங்களுடைய வருமானத்தை வந்து மறுமுதலீடாக நிறுவனத்திலேயே செஞ்சு இந்த நிறுவனத்தை க்ளோஸ் டு ஒரு 15 crores to 20 crores இவாலுவேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த நிறுவனத்தை. உங்க நிறுவனத்தோட ஆண்டு வருமானம் எவ்வளோங்க சார்? ஒரு 3 கோடி ரூபாய் முதல் 3 கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம். அதாவது நிறைய செக்மெண்ட் இருக்குது மேடம் மார்க்கெட்டில். அதாவது பாப்புலர், மாஸ், ப்ரீமியம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த மோர் பாப்புலர் செக்மெண்ட்டில் தான் இருக்கோம். பிரதானமானது எங்களோடது வந்து ரொம்ப அதிக ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட்ஸாக இருக்காது. ஸோ நாங்கள் வால்யூமில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 18% 20%, 18% 22%. ஆவரேஜாக நாங்கள் 20% வச்சுருக்கோம். 18% 22% இருக்கும். ப்ராடக்ட் வைஸ் இந்த 6 வருடங்களில் நிறைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போது நியூ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள்ளே நாங்கள் அடுத்து காஃபி கிரைண்டிங் எடுத்துகிட்டு வரோம். ஃப்ரெஷ்ஷாக காஃபி தயாரித்து காஃபி பவுடர் சேல் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நாங்கள் நெய் தயாரிப்புக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதுக்கு வந்து விவசாய குழுமங்களோட சேர்ந்து, நம்மளே எல்லாமே பண்ண முடியாது. நிறைய விவசாய குழுமங்கள் வந்து அவங்களால பால் கொடுக்க முடியும். அதை அங்கேயே நெய்யாக தயாரிக்கிற யூனிட் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை இன்னுமே வந்து, அதாவது உணவில் நம்ம வந்து ஒரு பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம், நம்ம வீட்டு வைத்தியம் சொல்லுவோம். நிறைய உணவுப் பொருட்கள் வந்து இருக்குது, அதுலேயே நம்ம பண்ணுவோம். ஆனால் அது தவிரவும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கனால அவ்வளோ உங்களுக்கு ஹெர்பல் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த தயாரிப்புகளும் இதே முறையில் வந்து பல்க் மேனுஃபேக்சரிங்கில் தான் அவங்க தயாரிக்கிறாங்கன்றப்போ அதோடைய வீரியம் இருக்காது. அது வந்து நாட்பட முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தயாரிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்தால் கூட அதோடைய வீரியம் கம்மியாகிட்டே இருக்கும். அதையும் ரெகுலராக மேனுஃபேக்சர் பண்ணால் அதுவும் நல்லதாக கிடைக்கும்ன்றது தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுலேயும் நாங்கள் முனைப்பட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து நம்மளுடைய நிறுவனத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இப்போது வந்து ஸ்டேஜஸ் எக்ஸ்பென்ஷன் அக்ராஸ் சென்னை நாங்கள் வெவ்வேறு இடங்களில் அடுத்து புதிதாக ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். கல்பாக்கம், நான் சொன்ன மாதிரி கல்பாக்கம் ஒரு மாதம் 22ஆம் தேதி கல்பாக்கத்தில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா வந்து நிறைய பெண்களை வந்து ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க கன்வர்ஷன் வரும்போது இன்னும் எங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எங்களுடைய மேஜர் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். அடுத்து ஒரு 2 ஆண்டுகளில் நாங்கள் ஒரு 5லேருந்து 6 மடங்கு நாங்கள் வந்து எங்களோட இப்போ இருக்கக்கூடிய பிளான்லேயே வந்து எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். மேற்கொண்டு முதலீடு செய்தால் மேபி 10 மடங்கு வளர்ச்சியை டார்கெட் பண்ணலாம். 5 மடங்கு டார்கெட் வந்து இப்பொழுது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 4 ஃப்ரான்ச்சைசி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க சார். இப்போ வருங்காலத்தில் நாங்கள் ஏதாவது ஃப்ரான்ச்சைசி ஏதோ பண்ணணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 4 இருக்குது. அடுத்து இப்போது கல்பாக்கம் 5வது ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர். இப்போது நாங்கள் ஃப்ரான்ச்சைசி முறையில் போகிறதுக்கு வந்து 2 காரணங்கள். ஒன்று வந்து நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது. நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க
விரும்பணும், அந்த ஈகோசிஸ்டமாக இருக்க விரும்பினதுனால. இப்போ கோயிங் ஃபார்வர்டு வந்து இதுக்கு 2 விதமாக ஃப்ரான்ச்சைசி பண்ணலாம். ஒன்று வந்து இப்போது ஃப்ரான்ச்சைசி ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் மாடலில் சொல்லுவோம். ஃப்ரான்ச்சைசி ஓன் அண்ட் ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட் மாடல் ஃபோன் சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து கடையை எடுத்து அவங்க வந்து அந்த கடையிலேயே ஆப்ரேட் பண்ணி நடத்தலாம். இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது கடையில் நேரத்தை செலவிடுறது தான் நாங்கள் முதல்ல எதிர்பார்க்குறோம். அவங்களே ஓன் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த கடையில் அதுக்கு முதலீடு வந்து ஹைப்ரிட்டாக, அதாவது ஒரு கடைக்கு தேவையான முதலீடு சுமார் 12 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபாய் அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுது. இது போக நாங்கள் மெஷினரிக்கான முதலீடை நாங்கள் பங்கிடுறோம். ஸோ மெஷினரியோட முதலீடு அந்த கடைக்கு தேவையானதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ டுகெதர் ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது 2 பேருக்குமே, ஒரு ஃப்ரான்ச்சைசி 2 பேருக்குமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பொழுது அவங்க அதுக்கான ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், டுகெதர் வின்னாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். அது ஒரு முதலாக பண்ணிகிட்ருக்கோம். 2வது வந்து நிறைய பேரால் நேரடியாக நேரம் செலவிட முடியாது. இப்போ அவங்க வந்து ஒரு வேலையில் இருக்காங்க, வேறு ஏரியாவில் இருக்காங்க, நாங்கள் வந்து பணம் வச்சுருக்கோம் சார், எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆனால் எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாது, எங்களால் நேரடியாக வர முடியாது, யாரில் எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணியோ அவங்கள மேனேஜ் பண்ணவும் முடியாது, நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கிறீங்களா, நாங்கள் முதலீடு மட்டும் பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டர்ன்ற மெத்தடில் அவங்க ஒரு ஸ்டோரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டோருடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸும் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ ஸ்டோருடைய ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ 2 விதமாகவும் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி அடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்னுடைய நம்பரை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம், யாராக இருந்தாலும் எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் நிறுவனம் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்கள் தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.